சென்னை எழும்பூரில் மதிமுக நிர்வாக குழு அவசர ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் எது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்க விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். இன்று சென்னை எழும்பூரில் உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் ஒரு தேர்தல் குறித்தான அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தலைமை தாங்கி இருக்கிறார். கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஆகிய முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு கட்டங்கள் குறித்தான, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான பல்வேறு முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட அறிவுறுத்துகிறது திமுக. சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என உறுதியாக இருக்கிறது மதிமுக. சொந்த சின்னத்தில் போட்டியிட்டால் தான் பதிவு செய்த கட்சியான மதிமுகவினுடைய அங்கீகாரத்தை காப்பாற்ற முடியும் என்ற காரணத்தினால் தாங்கள் தங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் இருப்போம் என்று மதிமுகவினர் ஒரு உறுதியாக இருக்கின்றனர். இதை கடந்த முதலமைச்சரினுடைய பிறந்த நாள் அன்று மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக கூறினார். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதியில் நிற்பது, எந்தெந்த தொகுதி குறித்து கூட்டணி கட்சியான திமுகவிடம் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பது, நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு களம் காண்பது, மக்களிடம் தங்களுடைய கோரிக்கைகளை, மக்களிடம் தங்களுடைய கொள்கைகளை அவர்களுக்கு அந்த அரசின் மூலமாக எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் சென்றடைந்திருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் கொண்டு சென்று வாக்கு வங்கியை எவ்வாறு பெருக்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் எவ்வாறு வெற்றி அடைவது போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் பிறகானது ஒரு செய்தியாளர் சந்திப்பும் இங்கு நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. லாவண்யா, தற்பொழுது இந்த நிர்வாக குழு அவசர ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கு. அங்கீகாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக மதிமுக பம்பரம் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிற நிலையில உதயசூரியன் சின்னத்தில் நீங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் நிர்பந்தம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்போ ஒருவேளை நிர்வாக குழு ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிற பட்சத்தில் ஏதேனும் கூட்டணியில அதிருப்தியோ இல்ல கூட்டணி முறிவு ஏதேனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த அவசர நிலை ஆலோசனை கூட்டத்தில் சுமூகமாகத்தான் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நட்பு ரீதியாகவும் அந்த கட்சியை அணுகி கொண்டிருக்கிறார்கள். திமுகவை ஒரு நட்பு ரீதியாகவும் அணுகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களிடம் தங்களுடைய விருப்பத்தை எவ்வாறு கேட்டு பெறுவது என்ற அடிப்படையில் தான் இங்கு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மிகவும் தெளிவாக தங்களுடைய அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது பதிவு செய்த கட்சியான தங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டால்தான் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் நிலைநிறுத்தப்படும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தங்கள் கூட்டணி வகிக்கக்கூடிய திமுகவிடம் எடுத்துரைப்பது என்பது மிகவும் உறுதியான ஒரு நிலைப்பாடாகத்தான் மதிமுக தரப்பில் இருக்கிறது. அதை எவ்வாறு எடுத்து வைப்பது, அதன் மூலம் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி அது எந்த அளவிற்கு தங்களுடைய உறுதியை நிலைநாட்டுவது என்ற அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மிகவும் திமுகவோடு தான் கூட்டணி இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய விருப்பத்தையும் அவர்கள் சொல்வதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.